अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नासु तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் பேரருளால் புனித மிகுந்த இந்த பெருநாள் தினத்திலே இறைவனும் இறை தூதரும் எந்த வழிமுறைகளை நமக்கு காட்டித் தந்தார்களோ அந்த வழிமுறையின் அடிப்படையிலே இந்த தொழுகை என்று சொல்லப்படுகின்ற இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு அவன் காட்டிய இன்ன பிற செயல்பாடுகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த நன்னாளிலே எல்லா வளங்களையும் அருளையும் அவனுடைய நேரான வழியையும் தந்தருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இன்றைய தினத்திலே இந்தியா முழுவதும் தியாக திருநாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடி வருகிறோம். இதனுடைய அர்த்தம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இஸ்லாமிய மார்க்கம் 2 பெருநாட்களை நமக்கு தந்து இருக்கிறது. உலகத்தில் அனைத்து மதத்தவர்களுக்கும் திருநாள்களாக பெருநாள்கள் கொண்டாடக்கூடிய வழக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 2 பெருநாட்களையும் எவ்வாறு கொண்டாட வேண்டும், எதற்காக வேண்டி கொண்டாட வேண்டும் என்ற காரண காரியங்களோடு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதில் மிக முக்கியமான காரணம் 2 பெருநாட்களிலுமே நம்முடைய பொருளாதாரத்தை, இறைவன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், தான தர்மங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். இந்த தான தர்மங்களை செய்வதற்குத்தான் இந்த திருநாள், இந்த பெருநாள் என்பதை நபி அவர்கள் அழகாக நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் இந்த பெருநாள் தினத்திற்கு வருகின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் நபி அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஒன்று, இத்தக்குன்னார், நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், ஒலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பழ துண்டை தர்மம் செய்தாலும் நரகத்தில் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் இந்த பெருநாள் தினத்தில்தான் நமக்கு அதிகம் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பெருநாள் என்பது நமக்கு இறைவன் வழங்கியிருக்கக்கூடிய சின்னதோ பெரியதோ, எவ்வளோ பெரிய அருளாக இருந்தாலும் அதை இன்ன பிற மக்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான். அதிலும் குறிப்பாக இந்த பெருநாள் என்பது தியாக பெருநாள் என்று நாம் ஒவ்வொருவருமே அழைப்போம். என்ன காரணம்? ஹஜ்ஜு பெருநாள் என்றாலேயே இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறு, அவர்கள் காட்டித்தந்த வழிமுறைகள், இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு சென்ற பல்வேறு செய்திகள், இவைகள் அனைத்தையுமே நாம் பாடமாக, குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் படிப்பினையாக பெற வேண்டும் என்பதுதான் தியாக பெருநாளுடைய அடிப்படையான தத்துவங்கள். இப்ராஹிம் நபி அவர்களை பற்றி தெரியாத எந்த முஸ்லீமும் இருக்க இயலாது. அப்படி இருப்பார் என்றால் அவரை முஸ்லீம் என்று கூட நம்மால் சொல்ல இயலாது. இப்ராஹிம் நபி அவர்களை மையப்படுத்தி தான் பெரும்பான்மையான நம்முடைய குடும்பங்களிலே நமக்கு பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இப்ராஹிம் என்ற அந்த பெயரையே நாம் சூட்டுகிறோம். காரணம், இப்ராஹிம் நபியுடைய தியாகங்கள், அவர்கள் செய்து காட்டிய வழிமுறைகள், இந்த உலகத்தில் அவர்கள் விட்டு சென்ற பல்வேறு செயல்பாடுகள் நம்முடைய குடும்பத்திலேயும் நம்முடைய சந்ததியிடத்திலேயும் தொடர வேண்டும் என்பதுதான் இதனுடைய யதார்த்தமான நிலை.
அப்படி அவர்கள் என்ன பெரிய தியாகத்தை செய்தார்கள் என்றால், அவர்கள் செய்து காட்டிய மிக முக்கியமான தியாகத்தை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சிலாகித்து நமக்கு சொல்லித் தருகிறான், பாராட்டி பேசுகிறான். எத்தனையோ தியாகத்தை அவர் செய்து இருந்தாலும், எத்தனையோ இறைவனுக்காக வேண்டி கஷ்டங்களை, துன்பங்களை, பிரச்சனைகளை அவர்கள் சகித்து கொண்டாலும் அவர்களுக்கு இறைவன் வழங்கக்கூடிய அற்புதமான 2 பட்டங்கள். ஒன்றே ஹலீலுல்லா, இறைவனுடைய நேசர் என்ற அந்த பட்டம். இன்னொன்று இறைவனுடைய கட்டளைக்கு எல்லா நேரத்திலேயும் கட்டுப்படக்கூடியவர், கானித்தன் என்ற இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுவான். கானித்தன் லில்லா, இப்ராஹிம் என்பவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியதுல கொஞ்சம் கூட அவர் பிற கருத்துக்களை அல்லது சிந்தனைகளை கொண்டவர் அல்ல. இறைவன் ஒரு உத்தரவை இட்டுவிட்டான் என்றால், ஒரு கட்டளையே அவர்களுக்கு பிறப்பித்து விட்டான் என்றால், அதிலே மாற்று அபிப்பிராயமோ மாற்று சிந்தனைகளோ அல்லது இதை இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமே என்ற கருத்தோட்டமோ அவர்களுக்கு ஏற்படாது. முழுக்க முழுக்க அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் எந்த விதமான மாற்று அபிப்பிராயம் இல்லாமல் அவர்கள் கட்டுப்பட்டு விடுவார்கள். அதனாலதான் இறைவன் இப்ராஹிம் நபியை ஹலீலுல்லா, அல்லாஹுடைய நேசர் என்றும், அதே இப்ராஹிம் நபியை இறைவனுக்கு கட்டுப்பட்டவர் என்ற அந்த வார்த்தையை நம்மை போன்றவர்கள் சொல்லவில்லை. நம்மை எல்லாம் படைத்த ஏக இறைவனாகிய இப்ராஹிம் நபியை நபியாக அனுப்பிய அந்த இறைவன் தான் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு இவர் முற்றிலும் அடிபணிந்தவர். இறைவனுடைய பாராட்டு என்பது நம்முடைய பாராட்டை போன்ற அல்ல. மனிதர்கள் இன்னொரு மனிதனை சாதாரணமாக பாராட்டி விட்டு போய்விடுவோம். ஆனால் இறைவன் பாராட்டுகிறான் என்றால் அதிலே மிகப்பெரிய அர்த்தங்களும் மிகப்பெரிய கருத்துக்களும் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இறைவன் இவ்வாறு இப்ராஹிம் நபியை பாராட்டுகிறான் என்றால் அதற்கு பின்னணியிலே மிகப்பெரிய தியாகங்கள் இருக்கிறது. அதை இறைவன் ஒரே வார்த்தையிலே சொல்லி முடித்து விடுகிறான். இப்ராஹிம் என்பவர் கான உம்மா, ஒரு சமுதாயமாகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் எல்லோ நபிமார்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆத நபியில இருந்து நபி அவர்கள் வரையிலேயும் ஏராளமான பல இறை தூதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மடிந்து போனார்கள். ஆனால் யாருக்குமே சொல்லாத ஒரு வார்த்தையை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்ன வார்த்தை? அவர் ஒரு சமுதாயம். ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்தவில்லை. இஸ்மாயில் நபிக்கு இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்தவில்லை. மிகப்பெரிய தியாகத்தை செய்த மூசா நபிக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இப்ராஹிம் நபி என்ற தன்னுடைய நேசருக்கு மாத்திரமே அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். கானித்தன் லில்லா, இறைவனுக்கு கட்டுப்பட்டவர். உம்மத்தன், இந்த சமுதாயத்திற்கு ஒரு உம்மத்தாக ஒரு சமுதாயமாகவே திகழ்ந்தவர் என்று இப்ராஹிம் என்ற அந்த ஒரு தனி மனிதரை ஒரு சமுதாயத்திற்கு இறைவன் ஒப்பிட்டு காட்டுகிறான். என்ன அர்த்தம்? நிறைய பேர் நிறைய விளக்கங்களை எதற்கு சொல்வார்கள். ஒரு சமுதாயமாக இப்ராஹிம் நபி அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றால் ஒரு சமுதாயம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியை அவர் செய்தார் என்று சொல்வார்கள். அதிலேயும் மாற்று கருத்து இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஒரு சமுதாயத்திற்கு என்னென்ன துணிவுகள், தெம்புகள், திராணிகள் இருக்குமோ அனைத்தும் ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது. ஒரு சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய தெம்பு, திராணி எந்த தனி மனுஷனிடத்திலே நீங்கள் பார்க்க இயலாது. ஒரு தனி மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தெம்பும் திராணியும் ஒரு முன்வைக்கட்டும், ஒரு தனி மனிதன் அதே பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க. ரோடு போடணும், ரோடு போடுங்கள் என்று ஒரு தனி மனிதன், ரோடு போடுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு ஊரே, ஒரு தெருவே, ஒரு ஜமாத்தே, ஒரு மஹல்லாவே திரண்டு நின்று வருவதற்கும் வித்தியாசம் இல்லையா? நீங்கள் எத்தனை மனுக்கள் ரோடு வேண்டும் அப்படின்னு நீங்க செவிதாக்கவே மாட்டாங்க. 4 பேர் ரோட்ல இறங்கி பாருங்க, ஒரு சமுதாயமாக இந்த கோரிக்கை பாருங்கள். கலெக்டர்ல இருந்து, கமிஷனர்ல இருந்து அத்தனை பேரும் வந்து என்ன பார்ப்பாங்க? தனி மனிதனுடைய குரலுக்கு இந்த உலகத்தில் மதிப்பே இருக்காது. ஒரு சமுதாயத்தினுடைய குரலுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய மதிப்பு, மரியாதை இருக்கும் என்பதுதான் உண்மை. இதே அடிப்படையில் தான் இப்ராஹிம் இந்த நபியை இறைவன் சொல்லி காட்டுகிறான், ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்.
ஒரு சமுதாயம் என்ன கருத்தை முன்வைக்குமோ அந்த கருத்தை உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ அதே போன்று ஒரு தனி மனிதர் ஒரு கருத்தை முன்வைத்தார். ஒரு தனி மனிதர் அவருடைய சிந்தனையை, வகை செய்தியை முன்வைத்தார். இந்த கருத்தை அகில உலகமும் ஏற்று நடக்கிறது. இன்றைக்கு நாம தொழுதோமே, அந்த தொழுகையில அத்தையாத்து இருப்போமே, அந்த அத்தையாத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தொடரிலே ஓ அலா ஆலி முஹம்மது கமா அலா இப்ராஹிம். இன்றைக்கும் எத்தனையோ நூற்றாண்டுகள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஓடோடி போய்விட்டாலும் கூட உலகம் அழிகின்ற வரையிலையும் அந்த இப்ராஹிம் நபியை நினைக்காத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது, ஒரு தொழுகை இருக்க முடியாது. அந்த தொழுகையில இப்ராஹிம் நபியை இன்றைக்கும் நினைத்து என்ன, அதான் சமுதாயம். இப்ராஹிம் நபியுடைய வரலாறு இன்றைக்கு உலகம் முழுவதும் அனைத்து முஸ்லிம்களும் பேசுகிறார்களே, அதான் ஒரு தனி மனிதனுடைய கருத்தை இவ்வளவு என்றால், இவ்வளவு மக்களும் செவிதாழ்த்தி கேட்கிறார்கள் என்றால், இவ்வளவு மக்களும் அவருடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்றால், ஒரு சமுதாயம் செய்த வேலையை, ஒரு சமுதாயம் குரலை இவர் ஒருவர் செய்தார். அது உலகத்துல தனி மனிதன் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால் எல்லா விதமான பயம் இருக்கும். எந்த மனுஷனை நீங்க பார்த்தாலும் பய உணர்வு இல்லாத ஒரு மனிதனை நான் மாபெரும் வீரன் எவனுக்கு மஞ்ச மாட்டேன் என்பான், மாறுதட்டி சொல்லுவான். ஆனால் ஒரு பாம்பு வந்தாச்சுன்னா பயந்து நடுங்கத்தான் செய்வான். இதுதான் நிலை. அதே நேரத்தில் ஒரு போலீஸை அவனை அரெஸ்ட் பண்ணுகிறார்கள், கைது செய்கிறார்கள் என்றால் அவனை அறியாமலேயே அவனுடைய பயம், அல்லது வேற யாராவது ஒரு ஆளே அவனுடைய சொத்தை பறித்து விட்டார்கள் என்றால் நாளைக்கு நம்முடைய கதி என்ன என்று அவன் துடிதுடித்து போவான். எவ்வளவு பெரிய பயில்வானவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தன்னுடைய பயத்தை ஒரு நேரம் இல்லை என்றால் இன்னொரு நேரத்தில் மறைக்க இயலாது. இதுதான் ஒவ்வொரு நிலை. ஆனால் இப்ராஹிம் என்ற அந்த மனுஷனை நீங்க பாருங்க, புரட்டி பாருங்கள். பயம் என்ற வரலாறு, பயம் என்ற வார்த்தையை அறியாத ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில எந்த இடம் முடியாது. பயந்தார். யாருக்கு? ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் பயந்தார். எவ்வளவு பெரிய மன்னராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாலும், ஊரை எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும் அவரிடத்தில் ஒரு கொஞ்சம் கூட பயம் என்ற அந்த சிந்தனையே கிடையாது. அவருடைய வரலாறு நீங்க புரட்டி பாருங்க. இப்ராஹிம் நபி அவர்களை காட்டுகிறான். இப்ராஹிமே, உன்னுடைய பிள்ளையை, உன்னுடைய மனைவியை தன்னந்தனியாக ஒரு காட்டில் கொண்டு விட்டுட்டு போ அப்படின்னாங்க. நம்முடைய மனது எப்படி இருக்கும்? உலகத்தில் மிகப்பெரிய என்று அவருடைய நிலை எப்படி இருக்கும்? தனிமையில யாரும் இருந்து விட முடியாது. அதுவும் ஒரு பெண்ணை, ஒரு அவளுடைய குழந்தையை தனிமையில விட்டு விடுவது என்பது எந்த மனுஷனும் கனவில் கூட, கற்பனையில கூட நினைத்து. ஆனால் இப்ராஹிம் என்ற அந்த மனிதர் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை வனாந்தரத்தில், நீர்நிலைகள் இல்லாத ஒரு இடத்துல, மனிதன சஞ்சலமே இல்லாத ஒரு இடத்துல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா யாருக்கு பயந்தாங்க? அல்லாஹ் ஒருவனுக்கு தான். அங்க புலி வருமே, சிங்கம் வருமே, எவனாவது கற்பழிச்சு விடுவானே, எவனாவது அநியாயம் பண்ணி விடுவானே, அல்லது காட்டு விலங்குகள் வந்து கடித்து கொதறி விடுமே. எந்த ரஹ்மான் சொல்லிவிட்டான் என்றால் அவன் கரெக்டாகத்தான் சொல்லுவான் என்ற அந்த நெஞ்சு அழுத்தம், அந்த தனாவட்டு, அந்த தைரியம், அதனாலதான் அவங்கள்ட்ட ஒரு இல்லை. அது மாதிரி மரண தண்டனை கொடுப்பேன்னாங்க. என்ன சொன்னாரு? கெஞ்சினாரா? மன்னிப்பு கடிதம் கொடுத்தாரா? இது போன்ற நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் என்று ஏதாவது பசப்பு வார்த்தை பேசினாரா? ஒண்ணுமே பேசல. நீங்கள் கற்பனையாக வைத்திருக்கக்கூடிய இந்த தெய்வங்கள் அனைத்தும் பொய்யானது. இது எல்லா நேரத்திலையும் அழியக்கூடிய ஒன்று. அழியாத ஒருவர் ஒருத்தன் தான், அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று நெஞ்ச நிமித்து பேசினார். இல்ல போடு செய்து கொடுத்துருவோம் பாரு. இது யாரு? மேடைகளில் சில பேர் வேண்டுமானால் கர்ச்சிக்க, நடைமுறையில் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் இப்ராஹிம் நபி. அதாவது எந்த மிரட்டலுக்கும், எந்த உருட்டலுக்கும் கொஞ்சம் கூட பயப்படல. ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், மிக
தலைவர்களாக இருக்கட்டும், பயம் அது அவர்கிட்ட பார்க்கவே முடியாது. மன்னர் என்ன இப்ராஹிமே உன்னுடைய கடவுள் யார் என்று விசாரிக்கிறாரு. அந்த நேரத்திலையும் மன்னரிடத்தில் பேசுகின்ற அந்த நேரத்திலும் கூட தடுமாறி ஏதோ எனக்கு தெரிந்த கொள்கையை சொல்கிறேன், நீங்கள் விரும்பினால் ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் விரும்பவில்லை என்றால் மறுக்கலாம் என்ற இப்படிப்பட்ட வார்த்தையை கூட பேசல. மன்னரிடத்தில் நேரடியாக கேட்கிறார், யாரப்பா அல்லாஹ்? உன்னை படைத்தவன் கடவுளா? எல்லாவற்றையும் படைக்கப்பட்ட நீ கடவுளா? நேரடியாக கேட்கிறார். அந்த மன்னர் சொல்கிறார், நான் தான்ப்பா கடவுள், நான் தான் உன்னை வாழ வைக்கிறேன், நான் தான் உனக்கு கொடுக்கிறேன், அப்படி தருகின்ற நான் கடவுள் இல்லையா? நீ கடவுள் இல்லை. கடவுள் என்று சொன்னால் அதற்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும். நெஞ்ச நிமிர்த்தி தைரியமாக கோழைத்தனம் இல்லாம அப்படியே அந்த மன்னரிடத்தில் பேசுகிறார். கடவுள் என்றால் யார் என்று தெரியுமா? இதோ இருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் கிழக்கு திசையில் இருந்து சூரியனை மேற்கு திசைக்கு கொண்டு வருகிறானே, அவன்தான் கடவுள். முடிந்தால் நீ கடவுள் என்றால் ஃபாத்திபிஹா மினல் மக்ரிப், மேற்கு திசையில் இருந்து இந்த சூரியனை நீ உதிக்க செய்து. நம்மை போன்ற ஆட்கள்கிட்ட பேசுனது வார்த்தை அல்ல, நண்பர் அல்ல. மிகப்பெரிய மன்னராக, எஜமானனாக தான் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும், முடியும் என்று நினைக்கக்கூடிய அந்த மன்னரிடத்தில் நேருக்கு நேராக கேட்கிறார், நீ கடவுள் கிடையாது, கடவுளுடைய தகுதி உனக்கு கொஞ்சம் கூட இல்லை, முடிந்தால் நீ இதை. அல்லாஹ் அதை பாராட்டி பேசுகிறான், ஃபபுஹித்தல்லதி கஃபர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அந்த நேரத்திலே இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த வாதத்தை, இந்த செய்தியை மாத்திரத்திலேயே மன்னராக இருந்த அந்த காபிர் இப்ராஹிம் நபி இடத்தில் கடவுள் என்று பேசியவன் எல்லா மக்களிடத்திலும் நான் தான் கடவுள் என்று பேசி வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டவன் இப்ராஹிம் வாதத்தில் தோத்து போய்விட்டான். அச்சம்ங்கிறது கிடையாது, எல்லா மனிதரிடத்திலும் பயம் இருக்கும். இப்ராஹிம் ஏக இறைவனை தவிர வேற யாரையும் பயந்தது கிடையாது. பிள்ளைய அறுக்கணுமா? இறைவனுடைய உத்தரவா? அறுக்கிறேன். பிள்ளைய 2 கூறாக வெட்டணுமா? இறைவனுடைய உத்தரவா? அறுக்கிறேன், ரெடி. எவருக்கு நான் பயப்படணும்? இந்த உலகத்தில் எல்லா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா அடிமைகள் தான். இறைவனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய உனக்கு நான் ஏன் பயப்பட? இதுதான் இப்ராஹிம் நபி. அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு சமுதாயத்திற்கு அச்சம் இருக்காது, ஒரு சமுதாயத்திற்கு பயம் இருக்காது. இந்த பயம் இப்ராஹிம் தனி மனுஷனுக்கு கனவு கிடையாது. பயம் என்ற, அச்சம் என்ற, ஒரு ஆளை பற்றி உள்ள கவலை என்ற அந்த சிந்தனை ஒரு துளி கூட இப்ராஹிம் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர் ஒரு சமுதாயம். அவர் ஒரு சமுதாயம். ஒரு சமுதாயத்திற்கு என்னென்ன தகுதிகள் இருக்குமோ, நல்ல பண்பாடுகள் இருக்குமோ, அனைத்து பண்பாடுகளும் தனி மனிதராக இருந்த இப்ராஹிம் மனுஷனுக்கு இருந்தது. இதை இறைவன் நமக்கு இவ்வளவு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபியுடைய வரலாறுகள்ல ஏராளமான படிப்பு இருந்தாலும் சத்தியத்திற்கு நெஞ்ச நிமிர்த்தி நின்னாங்களே, அது நம்மள்கிட்ட இருக்கணும். சத்தியத்தை வேண்டி அச்சமற்று வாழ்ந்தார்களே, அது நமக்கு இருக்கணும். அதிலேயும் குறிப்பாக இறைவனுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய உத்தரவு அது சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் நான் செய்து முடிப்பேன் என்று இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்தார்களே, அந்த பாடத்தை, அந்த படிப்பினையை நாம பெற வேண்டும். ஒவ்வொரு வருடம் தியாக திருநாள், இந்த ஹஜ் பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் பாடங்களையும் படிப்பினைகளையும் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகள் ஏதோ கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டு இருக்கிறதா என்பதையாவது நாம சுய இது பார்க்க வேண்டும். கடந்த காலங்கள் எப்படி சென்றாலும் வருங்காலத்தில் இப்ராஹிம் நபியுடைய சிந்தனை, இப்ராஹிம் நபி காட்டி தந்த வழிமுறைகள், அவர்கள் குடும்ப விஷயமாக, மார்க்க விஷயமாக, சமுதாய விஷயமாக பல்வேறு விவகாரங்களுக்கு முன்மாதிரி என்று இறைவன் சொல்கிறான். அவைகள்ல நமக்கு எது பிடித்திருக்கிறதோ அல்லது எதை செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அது போன்ற கொஞ்ச நெஞ்ச இப்ராஹிம் நபியுடைய சுன்னத்தையாவது கடைபிடிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. இறுதியாக கலைந்து செல்வதற்கு முன்னால் துஆ செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள். குறிப்பாக நபி அவர்கள் பெண்களுக்கு அதிகமாக வலியுறுத்தியது, பெண்களே நீங்கள் அதிகம் தான தர்மம் பண்ணுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை உங்களுக்கு நினைவூட்டியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.